சிந்துபாத்தும் அவனுடைய மாலுமி நண்பர்களும் பயணம் புறப்பட்டாங்க. அவங்க போன இடம் லக்காரா. அந்த லக்காரான்ற பகுதி மிகப்பெரிய மலைகள் சூழ்ந்த ஒரு அருமையான இயற்கை பிரதேசம். அந்த மலைகளுடைய உயரத்தை பத்தி சொல்லணும்னா மேகத்தையே தொடக்கூடிய அளவுக்கு உயரம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சிந்துபாத்தும் அவனுடைய நண்பனான ஹக்கீம் மற்றும் குவாக் ஆகிய 3 பேரும் கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பயணம் பண்ண அன்னைக்கு ராத்திரி மிகப்பெரிய புயல் காத்து அடிச்சது. உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய உயரமான மலையா இருக்கும் நினைக்கிறேன். அந்த மலையை கூட நம்மளால ஏறிட முடியும். ஆனா இந்த புயல் காத்த நம்மளால கடந்து போக முடியாது சிந்துபாத். நீ கவலைப்படாத, இறக்கமா புடிச்சுக்க, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து ஓட்டுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நம்ம குவாக் எங்க? அதோ அது அங்க உட்கார்ந்து எதையோ பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா குவாக் பயப்படல பாத்தியா? சிந்துபாத் அங்க பார். நீ பயப்படாத ஹக்கீம். ஐயோ கடவுளே! ரொம்ப திறமைய படகு ஓட்டுறா. யாரு இவன்? நம்முடைய கோவிலான லக்காராவை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கான். அவனுடைய பெயர் மாலுமி சிந்துபாத். எழுச்சிமிகு நாயகன், நம்முடைய கோவிலை காப்பாற்ற கடவுளால் அனுப்பப்பட்டவன். நமக்காக இங்க வந்துட்டு இருக்கிற அந்த தூதுவரை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் மிகவும் சிறியவனாக இருக்கிறானே. அவன் சிறுவனாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும் கடவுள் அவன்தான் என்று நமது கடவுள் சொல்லியிருக்கார் அல்லவா? அதை நாம் சந்தேகிக்க கூடாது. நான் தியானத்தில் இருந்தபோது இறைவன் இவனை தான் காட்டினார். நட்சத்திரங்களும் இவனை தான் பின்தொடர்ந்து வருகின்றன. எனவே சிந்துபாத்தை சந்தேகப்படாமல் உடனே இங்கு அழைத்து வாருங்கள். அவர் கூறியதை கேட்டாய் அல்லவா? உடனே சென்று காப்பாற்று. இதோ நான் புறப்பட்டு விட்டேன். கவலைப்படாத ஹக்கீம், நாம காரை கிட்ட வந்துட்டோம். ஆமா, ஆனா இந்த கரை ஓரமா நிறைய பாறைகள் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சிந்துபாத். கப்பலோட திசை திருப்பி இல்லனா நம்ம அந்த பாறையில மோதிடுவோம். அதுக்கு தான் நானும் முயற்சி பண்றேன். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். குவாக் எதுக்காக இப்படி சத்தம் போடுறா? சரி இரு, நான் போய் பார்க்கறேன். யாரோ ஒரு பெரியவர் நம்ம படகு நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம அவர்கிட்டயே உதவி கேட்கலாம் ஹக்கீம். யார் நீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா விளக்கமா சொல்றேன். இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. இந்த கைத்தை பிடிச்சு எல்லாரும் ஒன்னா இழுத்தாதான் நாம இங்க இருந்து தப்பிக்க முடியும். சீக்கிரமா புடி. நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து எங்களை சூப்பரா காப்பாத்துனீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாராட்டுக்குரியவன் நான் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட கடவுள் தான். நீங்க பாராட்ட வேண்டிய கடவுள் எங்க இருக்காருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என் கூட நீங்க வாங்க. இவரு என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே. யார் அந்த கடவுள்? எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என் கூட வாங்க. வாங்கள் எங்கள் அன்புக்குரியவரே, உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவரேன்னா எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஏதோ தூக்கம் வர மாதிரி இருக்கு. எங்கள் கோவிலை தகர்த்தெறிய துடித்துக் கொண்டிருப்பவன் முகத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். நன்றாக பாருங்கள். இவன் கில்மெண்டோர் இல்ல? இவரை உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான். எங்கள் கடவுள் எங்கள் நாட்டை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரே வீரன் நீதான் என்பதை எங்களுக்கு காட்டிவிட்டார். உன்னால் எங்களுக்கு அமைதி கிட்டும். நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம். சிந்துபாத், உனக்கு என்ன பைத்தியமா? அவனை பத்தி உனக்கு தெரியும்ல, அது ரொம்ப ஆபத்து. அவன் பெரிய மாய மந்திரக்காரன். அவன் மக்களை அழிக்கிறதே குறிக்கோளா வச்சிருக்கான். எப்படிப்பட்டவனா இருந்தா நமக்கு என்ன? இவங்க நம்ம உயிரை காப்பாத்திருக்காங்க. இவங்க கோயிலை காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. இதுதான் இந்த கோட்டையை சுத்தி இருக்கிற நிலப்பரப்போட வரைபடம். இந்த வழியா தான் கில்மெண்டோர் எங்களை தாக்க வருவான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாதையில எங்க முழு கவனத்தை நாங்க செலுத்தி இருக்கோம். கில்மெண்டோர் வரும்போது அவனை தாக்கி எங்க கோவிலை நாங்க பாதுகாப்போம். புலி வரும்னு நாம காத்துட்டு இருக்க கூடாது. புலி எங்க இருக்குன்னு நாம தேடி போய் அதை அழிக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
என்ன சொல்ல வரீங்க? அந்த வரைபடத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா புலி அதோட குகையிலே சந்திச்சுட்டு வரேன்னு சொல்றேன். பெரிய வீர மாதிரி பேசுறான். ஆனா இவன் பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற பயம் என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன குவாக்? கடைசியா சிந்துபாத்தும் அவனுடைய நண்பர்களும் அந்த நெடிய பயணத்தை தொடர்ந்தாங்க. ஆனா அந்த பயணம் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சது. அந்த கோட்டை கில்மண்டோருக்கு சொந்தமானது. எனது அருமையான மருமகனே, என் கையில் இருக்கும் இவனிடம் இயற்கையான சக்திகள் அடங்கியுள்ளன. இது என்ன விதமான பிராணி என்று கூறுங்கள். இது ஒரு பூதம். வானிலையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இவ்வளவு சின்னதா இருக்குது, இதுக்கு உண்மையாவே அவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உண்மையிலேயே இது நினைச்சதுன்னா ஒரு பெரிய மலையை தவிடு பொடியாக்கும் சக்தியை கொண்டதுன்னு புரிஞ்சுக்கணும் நீ. ஆனா அப்படி செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது சரி, இதை எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க மாமா? இவனை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக நான் இவன் மலையை நோக்கி போனேன். அந்த இடத்துல மிகப்பெரிய மின்னல்களும் பயங்கரமான புயல் காத்தும் வீசிக்கொண்டே இருந்தது. நான் ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜீனிக்கு முன்னால என்னோட பிச்சை பாத்திரத்தை வச்சு என் மந்திர சக்தியால அது உருவத்தை சிறியதாக்கி எனக்கு அடிமையாக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இனி நீ எனக்கு அடிமை. என் கட்டளைகளை நிறைவேற்றுவது உன் கடமை. இன்றிலிருந்து நீ எனக்கு அடிமை. என்னை விளையாட்டு, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் மட்டுமே ஆணையிட முடியும் என்பதை புரிந்து கொள். இயற்கை சக்தி கொண்ட ஜீனியே, உனக்கு நான் ஆணையிடுகிறேன். இந்த உலகத்திற்கு நீ யார் என்பதை காட்டு. ஆஹா, அற்புதமா இருக்கு மாமா. லக்காரால இருக்கிற பொக்கிஷத்தை இது மூலமா நம்ம அடைய முடியுமே. புத்திசாலித்தனமான யோசனை தான் மருமகனே. நான் பலமுறை முயற்சி செய்தும் ஆனால் அந்த கோட்டையின் சுவரை கூட உடைக்க முடியவில்லை. இந்த முறை ஜீனியின் உதவி கொண்டு அதை திறந்திடுவேன். நிச்சயமா அந்த பொக்கிஷம் எனக்கு சொந்தமாயிடும். நம்ம இந்த பாதை வழியாவே போனா கில்மண்டரோட கோட்டைக்கு போய் சேர்ந்துடலாம். கீழே பார்க்காத, கீழே மட்டும் பாத்துறாத, கீழே பார்க்காத. சிந்துபாத், நான் கவுந்துட்டேன். ஹக்கீம்! சிந்துபாத்தும் அவனுடைய நண்பர்களும் மலை மேல வந்துகிட்டு இருக்கும் போது பெரிய சூறாவளி காத்துல ஹக்கீம் கீழே விழ போனான். அப்ப சிந்துபாத் கை கொடுத்து அவன் நண்பனை காப்பாத்தினான். சிந்துபாத் தன்னுடைய நண்பன் ஹக்கீமா காப்பாத்த ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டான். ஆனா காத்து பலமாக இருந்ததுனால அவனால காப்பாத்த முடியல. திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது. காத்து, புயல் எல்லாமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் அவன் ஹக்கீம சுலபமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி அவனை காப்பாத்திட்டான். இது எப்படிப்பட்ட புயல்? அதுவா வந்துச்சு, அதுவா திடீர்னு நின்னு போச்சு. இது இயற்கையா உருவான புயல் மட்டும் இல்லைன்னு தெரியுது. கில்மண்டோர் யாரோட சக்தியை பயன்படுத்தி தான் இந்த புயலை உருவாக்கி இருப்பான். உனக்கு ரொம்ப நன்றி ஜீனி. எனக்கு இதுல விருப்பமே இல்ல. இல்ல, இப்ப நம்ம லக்கராவுக்கு போய் அந்த புதையலை கொள்ள அடிப்போம். வா போலாமா? நீ என்ன தவறான வேலைக்கு ஈடுபடுத்தணும்னு என்ன முயற்சி பண்ற. ஆனா அந்த லக்காரோட கோயில் பாதுகாவலர் நிச்சயமா அவர் உன் இந்த வேலையை செய்யவே விட மாட்டாரு. அப்படியா? அங்க இருக்கிற சாதாரண கற்சிலையால இந்த கில்மெண்டரை என்ன செய்ய முடியும்னு நானும் பார்க்கத்தான் போறேன். இங்க நிறைய படை வீரர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம எப்படி உள்ள போறது? கவலைப்படாத ஹக்கீம், நம்ம எந்த வழியில போறோமோ அந்த வழியை திரும்பி வருவோம். இந்த கோட்டையோட உச்சில ஒரு கதவு இருக்கு. அது வழியா நம்ம உள்ள போயிடலாம். வா. இப்ப நானும் என்னோட ஜீனியும் போய் எனக்கு தேவையானதை கொள்ளடிச்சிட்டு வர போறேன். நீ கோட்டையை பத்திரமா பாத்துக்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மாமா. என்னது? யாரோ மேலே செல்கிறார்கள். உடனே காவலர்கள் வந்து அவர்களை பிடியுங்கள். நாம இப்ப அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? கதவை திறந்து உள்ள போறது தவிர வேற வழியே இல்ல. வா. காவலாளி ஏதோ சத்தத்தை எழுப்பினா என்ன பிரச்சனைன்னு பாப்போம். சிந்துபாத், கில்மண்டோர் நீயா? போன முறை என் திட்டத்தை வீணாக்கிட்ட. ஆனா இந்த முறை நீயா வந்து என் கோட்டையில சிக்கிட்ட. என்ன கதிக்கு ஆளாக போறன்றத பாரு. ஆமா, இந்த தடவை நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஓ,
இந்த முறை நீ கேட்ட மாதிரி நான் இவங்களை உனக்கு விட்டு தரேன். ஆனா போன முறை நடந்த மாதிரி எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நிச்சயமா எந்த தப்பும் நடக்காது மாமா. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. கோயிலுக்குள்ள நான் நுழையணும், நிறைய பொருளை கொள்ளையடிக்கணும். எனது அருமையான ஜீனியே, நான் உனக்கு இப்பொழுது கட்டளையிடுகிறேன். என்னை உடனடியாக லக்காராவுக்கு கொண்டு செல். எங்க மாமா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டியா சிந்துபாத்? அவன் உடனே தன்னை அந்த இடத்திலேயே ஒரு எருதா மாத்திக்கிட்டான். எருதா மாறின அவங்கள தாக்கிறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம இந்த பக்கம் போனா தப்பிச்சிடலாம், வாங்க. இது நல்ல வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுகிட்ட நம்ம தப்பிக்கணும்னா இது மேல ஏறி இதை அடக்கே ஆகணும். அந்த வேலையை நான் செய்யறேன். சீக்கிரமா வா சிந்துபாத், இந்த பக்கம் போலாம். எங்கே ஆளுங்க வந்துட்டாங்க. முடிஞ்சா இப்ப என்கிட்ட வா. வா 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 வா. ரொம்ப விலை கொடுத்து வாங்குறானே. பஞ்சா, சீக்கிரமா கீழே இருக்கு. இந்த தடவையும் சிந்துபாத் என் கண்ணுல மண்ணை துப்பிட்டு தப்பிச்சிட்டானே. எங்க மாமா கேட்டானா என்ன பதில் சொல்லுவேன்? கில்மேண்டோர் அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அவனை தடுத்தாகணும். சீக்கிரம் அந்த மேப்பை கொடு. உனக்கு ஒரு சோகமான செய்தி. மேப் பேக் உள்ள இருக்கு, பேக் கோட்டை உள்ள இருக்கு. ஆனா அத நீ எப்படி எடுக்க போறன்னு தெரியல. என்னது? மேப் இல்லனா நமக்கு எப்படி போகணும்ன்ற வழியே தெரியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம மேல போய் அந்த மேப்பை எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் போய் அவங்கள காப்பாத்தலாம். நான் சொல்ற ஐடியா உனக்கு பிடிச்சிருக்குல்ல சிந்துபாத்? இது விளையாடுற நேரம் இல்ல ஹக்கீம். அவங்க எல்லாரும் நம்மள நம்பிட்டு இருக்காங்க. நாம அவங்களை ஏமாத்த கூடாது. மேப்பை தொலைச்சது மட்டும் இல்லாம பேச்ச பாரு. இந்த வழியா போனா நம்ம கோயில காப்பாத்திடலாம்னு நினைக்கிறேன் சிந்துபாத். எதுவும் பண்ணாம அமைதியாரு. யார் நீங்க? நான் அந்த கோயிலின் பாதுகாவலன். உன்னை இங்கிருந்து கூட்டி செல்லவே வந்திருக்கிறேன் சிந்துபாத். நீ எழுச்சி மிகுந்த நாயகன். நீ உடனடியாக லக்கராவுக்கு செல்ல வேண்டும். அதுதான் உன்னுடைய இலக்காகும். அது வந்து நாங்க போகக்கூடிய மேப் அந்த கோட்டையிலே விட்டுட்டு வந்துட்டோமா, அதனால நாங்க போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். முடியாதென்பது எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். சீக்கிரமா பட்டத்தை பறக்க விடுங்க. அப்பதான் சிந்துபாத்துக்கு நாம இருக்கிற இடம் தெரியும். இது எச்சரிக்கைக்கான வழியா? இந்த பறக்கும் காத்தாடியை வைத்துக் கொண்டா இந்த கோட்டையை காப்பாற்ற நினைக்கிறீர்கள்? ஜீனி, அவங்களுக்கு இடிமின்னல் எப்படி இருக்குன்றத காட்டு. சிந்துபாத், அவன் நம்ம கோட்டையை நோக்கி போர் தொடுத்து வந்துட்டு இருக்கான். செஞ்சூர கடவுளால மட்டும்தான் நம்மளை இப்ப காப்பாத்த முடியும். ஆனா அவர் இப்ப தூக்கத்துல இருக்காரு. அவரை உன்னால மட்டும்தான் எழுப்ப முடியும். நாங்க சீக்கிரமா வரோம். நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் வெற்றிதான். இனி நான் தான். ஜீனி, என்னுடைய கட்டளை இதுதான். அந்த கோயிலோட கோபுரத்தை தகர்த்தெறி. நான் என்னோட சக்தியை இந்த மாதிரி தீய விஷயத்துக்குலாம் பயன்படுத்த மாட்டேன். இப்ப நான் சொன்னதை செய்யல, நான் உன்னை என்ன செய்வேன்னு தெரியல. நான் நினைச்ச மாதிரி பாதை உருவாயிடுச்சு. லக்காராவோட பொக்கிஷன்லாம் எனக்கு தான் சொந்தம். நடக்கலனா ஏன் ஆறாவது அறிவு எனக்கு எதையோ உணர்த்துது. பிரச்சனை என்னன்னு பாத்துறலாம். சிந்துபாத் இங்க தான் இருக்கானா? நான் இத மறந்தே போயிட்டேன். உடனடியா இவன் கப்பலை தகர்த்துடணும். மோசமான திட்டம் தீட்டின அந்த கொடியவன் ஒரு செயற்கை புயலை உருவாக்கி சிந்துபாத்துடைய கப்பலை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு மலை கொகை வாசல்ல வச்சிட்டான். அங்க பறந்துட்டு இருக்கிறது கில்மாண்டோர். அவன் கோவிலை நாசம் பண்றதுக்கு முன்னாடி நாம அவனை தடுத்தாகணும். ஆனா எப்படி? நம்மளுக்கு தான் வழியே தெரியாது.
கில்மெண்டோரை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சீக்கிரம் வா குவாக். ஹக்கீம், நீ இங்கே இரு. குவாக், நான் வர வரைக்கும் இங்கே இரு. நீ முன்னாடி போ. நம்ம சீக்கிரமா போய் நம்மளோட பொக்கிஷங்களை காப்பாத்தணும். இவர்தான் உங்களுடைய கடவுள் செஞ்சுராவா? ஆமா, இவர்தான் எங்களோட கடவுள், எங்களோட பாதுகாவலர். அவர் எவ்வளவு பெருசா இருக்காரு பாரு. இவரை மட்டும் எந்திரிச்சான்னா அந்த அரக்கனை அழிச்சிருவாரு சிந்துபாத். ஆமா, இவரை நம்ம எப்படி தூக்கத்துல இருந்து எழுப்புறது? அதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன இது சொல்றேன்ட்டு ஓடுறாங்க. நாம வேணா ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமா ஹக்கீம்? செஞ்சுரா, கொஞ்சம் எழுந்துருங்க. உங்க மக்களுக்கு உங்களோட உதவி தேவை. ஒன்னும் வேலைக்காகல. எனக்கு என்னமோ இவரு பல நூற்றாண்டுகளா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவர்தான் 100 வருஷமா தூங்குறாரு. அவரை போய் நீ எப்படி எழுப்ப போற சிந்து? அந்த ஒளி அவர் கண்ல பட்ட உடனேயே லகாராவை பாதுகாக்கிற அந்த செஞ்சுரா கடவுள் உடனடியா எழுந்துட்டாரு. செஞ்சுரா, லகாரா மக்களுக்கு இப்போ உங்களோட உதவி தேவை. நிலுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். என்ன எதுவும் பண்ணாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. செஞ்சுரா, செஞ்சுரா. சிந்துபாத் தன்னுடைய பெயரை சரியா உச்சரிச்ச உடனேயே அது அப்படியே நின்னுடுச்சு. நாங்க எல்லாரும் உங்களுடைய நண்பர்கள் செஞ்சுரா. கைய கொடுங்க. அது கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானே, இவன் என்ன பைத்தியமா? மாட்னாந்தா சிந்துபாத். நான் சொல்றதை கேளுங்க. கில்மெண்டோர் இந்த மக்களையும் உங்க கோவிலையும் உங்களையும் அழிக்கிறதுக்கு வெளியே சதி திட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனை ஏதாவது பண்ணுங்க. கடைசியா தூங்கிக்கிட்டு இருந்த கடவுள் வெளியே எழுந்து வந்துட்டாரு. ஒரே அடியா இவரை நான் திரும்ப தூங்க அனுப்பிடுறேன். ஜீனி, இது என் கட்டளையாகும். உடனடியா செஞ்சுரா கடவுளை அழித்து விடு. என்ன நாற்றம் இது? நாற்றம் பிடித்ததையா என் மீது தூக்கி எறிகிறாய்? என்னால் இதை பொறுக்க முடியவில்லை. நம்ம கடவுள் அந்த வில்லனை அடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெனி, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உனது எல்லா சக்தியையும் பயன்படுத்தி அந்த செஞ்சுரா கடவுளை அழித்து விடு. சிந்துபாத், மறுபடியும் நீ என் வழியில குறுக்கிடுற. நீ மக்களுக்கு நல்லது செய்யாம கெடுதல் செய்யற. அதனால எப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் வழியில குறுக்கிடுவேன். என்னை அடிமையாக்கி எனக்கு கட்டளையிட்டு என்னையா யாட்டி படைத்தாய்? அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா, நான் உனக்கு அடிமையா இனிமேல இருந்து இருக்கிறேன்னு சொல்ல வரேன். நான் சொல்றத நீ கேட்டினா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தரேன். என்ன தயவு செய்து எதுவும் செஞ்சிடாத. வேண்டாம். உன்னை விட மாட்டேன் சிந்துபாத். ஜீனி வெளியே வந்த உடனே கில்மெண்டோருக்கு நல்ல பாடம் புகட்டி அவனை அந்த இடத்தை விட்டே துரத்திருச்சு. மலைகளுக்கு நடுவே மாட்டிக்கிட்டு இருந்த சிந்துபாத்துடைய படகையும் மீட்டு கொடுத்துருச்சு. இந்த அடிமை விலங்கின் பூட்டை உடைத்தது தாங்கள் தான் ஒசு. எனது பெயர் மின்னல் ஜீனி. இன்று முதல் நான் உங்களுக்கு அடிமை. அது சொன்னது கேட்டியா? அது இன்னையில இருந்து நம்மளுக்கு அடிமையா?
உனக்கு ரொம்ப நன்றி ஜெனி. இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு அடிமையும் தேவையில்லை. நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கறேன். வழக்கம் போல சொதப்பிட்டாயா? நான் உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னால எந்த உதவியாவது ஆகணும்னா என் பேரை 3 வாட்டி உச்சரிங்க. நான் உடனே வந்துடுவேன். ஜீனி ஜீனி ஜீனி. இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எங்களை தயங்காம கேளுங்க. எங்க கப்பலை நீங்க கண்டுபிடிச்சு தரீங்களா? அது கில்மெண்டோர் மலைக்கு மேல ஏத்திட்டான். அவங்களுக்கு அந்த கஷ்டமே இல்ல. நீ கொஞ்சம் மேல பாரு. ஏய் அம்மா, சிந்துபாத், நம்ம கப்பல் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் அதுல ஏறிக்கலாம். ஏறு ஏறு. ரொம்ப நன்றி சிந்துபாத். உங்க உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். செஞ்சுரா கடவுள்கிட்ட நாங்க போயிட்டு வரோன்றத சொல்லிடுங்க. இப்ப நம்ம எங்க போறோம் சிந்துபாத்? எங்க? இது போற வழியில போக வேண்டியதுதான். இந்த கதையை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. மீதி கதையை நாளைக்கு சொல்றேன்.